ஆமா, அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்? இந்த வேர்ல்டு அழிஞ்சா எப்படி இருக்கும்? ஐயோ வேணாப்பா. ம் பாரேன், பேசிட்டே இருக்கும்போது ஒரு கொசு பறக்குது. ரூம் மூடி இருக்கு, கொசு எப்படி உள்ளே வந்தது? இப்படி நீங்க தூங்கும்போது உங்க மிட் நைட்ல இந்த மாதிரி தாட்ஸ் வந்துட்டே இருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வெல்கம் டு டிகோடிங் தமிழன், நம்மொழியில் நமக்கா. நம்ம நிறைய பேர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிருப்போம். ஆனா நம்ம ஹேண்ட் ஷேக் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியாது. நம்ம வயசு இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி மத்தவங்க சொல்லாத வரைக்கும் அது நமக்கே தெரியாது. நம்ம ஜென்ஸோட ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா மேல 2 பாக்கெட் இருக்கும், ட்ரௌசர்ல பாத்தீங்கன்னா நிறைய பாக்கெட்ஸ் இருக்கும். ஆனா லேடிஸோட ட்ரெஸ்ல அவ்வளவா பாக்கெட்ஸ் இருக்காது. ஏன்னா அதனாலதான் ஒருவேளை ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் அதிகமா விக்குதோ. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம்னு சொன்னா அங்க போயிட்டு நம்ம சிக்கன் கறி, ஃபிஷ் கறி அப்படி எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு பிளேட்ல ஒரு போர்ஷன் கொண்டாந்து கொடுப்பாங்க. சோ நமக்கே தெரியாம யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நமக்கு தேவையான ஒரு ஃபுட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட பிறந்த அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி யாரு கூடயுமே ஹாய் ஐ எம் டிடி, நான் இங்கதான் ஒர்க் பண்றேன் இப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டோம். டைட்டானிக் கப்பல் உடைஞ்சு மூழ்கிற நேரத்துல அங்க கிச்சன்ல ஃப்ரெஷ்ஷா உயிரோட வைக்கப்பட்டிருந்த அந்த மீன்கள், ஆஹா நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்குல்ல. நீங்க ஸ்பெக்ஸ் வேர் பண்றவங்க நிறைய பேத்த பார்த்திருப்பீங்க. சோ உங்களுக்கு ஷார்ட் சைடா இருக்கலாம், லாங் சைடா இருக்கலாம். ஆனா அது முன்னாடி மட்டும் தான் தெரியும். இந்த சைட்லயோ இல்லாட்டி இந்த சைட்லயோ அவங்க பார்க்க முடியாது. சோ எக்ஸாம் பேப்பர்ல பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து காப்பி பண்ணணும்னு சொன்னா எப்படி பண்ணுவாங்க? நீங்க இப்போ 1 2 3 4 இப்படின்னு நீங்க 1 மில்லியன் 10 லட்சம் வரைக்கும் நீங்க கவுண்ட் பண்ணாலுமே கூட உங்க வாய் ஒட்டாது. இப்ப கவுண்ட் பண்ணி பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நிமிஷம் இந்த உலகம் அழிஞ்சாலுமே கூட வெறும் 6 பேர் மட்டும் தப்பிச்சிருவாங்க. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் 6 பேர் ஷெட்யூல் பண்ணி ஸ்பேஸ்ல இருந்துட்டே தான் இருப்பாங்க. எனக்கு பதிலா எங்க வீட்டுல இன்னொருத்த பிறந்திருந்தா அவனுக்கும் இதே பேரு, இதே வாழ்க்கை, இதே அம்மா அப்பா பேசிக்கா அமைஞ்சிருப்பாங்கல்ல. இதே வாழ்க்கைய அவன் வாழ்ந்துட்டு இருப்பான்ல. சுகப்பிரசவம் இல்லாம சிசேரியன் பண்ணி வெளியில வர குழந்தைங்க அவங்க பொறக்கல, அவங்க அம்மா உடம்புல இருந்து வெட்டி எடுக்கப்படுறாங்க. உங்களுக்கு 100 லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது நீங்க உங்க மதர் டங்ல தான் யோசிப்பீங்க. இப்ப எதையாவது யோசிச்சு பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரியும், அதே லாங்குவேஜ்ல இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஆனா அவர் என்ன பேசினாலுமே கூட உங்களுக்கு உங்க மதர் டங்ல தான் உங்க மைண்ட் கல்குலேட் பண்ணும். நிறைய ஓடிடி தளங்கள்லயும் சரி, நிறைய தியேட்டர்ஸ்லயும் சரி, நிறைய பேய் படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ கணக்க பேய் வர அந்த டைம்ல நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கேட்கக்கூடிய மாதிரி ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிய வச்சாங்கன்னு சொன்னா அதுகளுக்கு மட்டுமே கேட்டு பேய் வரதுக்கு முன்னுக்கு எல்லா நாய் பூனை எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். சோ படம் பாக்குறவங்களுக்கு இன்னும் த்ரில்லிங்கா இருக்குல்ல. சுடுகாட்டுல வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோ. அப்ப அவர் செத்தாலுமே கூட ஒரு நாள் வேலை தளத்துக்கு போய் தான் ஆகணும்ல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீங்க ஒரு 70 வயசு வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் நீங்க மண்டேலே வாழ்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நைட் தாட்ஸ் பத்தி நீங்க பேசணும், தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சோ சப்ஸ்கிரைப் டு டிகோடிங் தமிழன். இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்குள்ள தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஜஸ்ட்